Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் மோஷன் அப்படின்ற யூனிட்டில் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா அப்படின்ற சாப்டரில் ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றத பார்க்க போகிறோம்ப்பா. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நம்ம நிறைய கான்செப்டை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன, இது ஒரு ஷார்ட்டாக ஒரு எஃபிடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எஃபிடி அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றது ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ்க்கான டைரக்ஷனை சொல்கிறது தான் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்பா. ஸோ அதை வச்சு அதோட நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த டைரக்ஷன், அதை வச்சு அதில் ஆக்ட் பண்ணக்கூடிய மொத்த ஃபோர்ஸும் ஹரிசாண்டலாக எப்படி இருக்குது, வெர்டிகலாக எப்படி இருக்குன்னு நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சால்வ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ இதில் ஃப்ரீ பாடி டயக்ராமில் காமனாக இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் என்ன அப்படின்னா, வெயிட் இஸ் ஆல்வேஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். வெயிட்னா என்ன அர்த்தம், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எம் மாஸ் இருக்குது, அதோடைய வெயிட் அப்படின்றது எப்பயுமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். அது ஒரு ஹரிசாண்டல் பிளேன் சர்ஃபேஸில் இருந்தாலும் சரி, வெர்டிகலாக இருந்தாலும் சரி, வெர்டிகலாக ஹேங்கிங்கில் இருந்தாலும் சரி, சரிங்களா, வெர்டிகலாக ஹேங்கிங்கில் இருந்தாலும் சரி, அதோட வெயிட் அப்படின்றது எப்பயுமே எப்படி இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஒரு இன்க்ளைன்டு பாத்தில் இருந்தால் கூட அந்த மாஸுக்கு வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். நம்ம கிராவிட்டி எப்பயுமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும் இல்லைங்களாப்பா. எர்த்தோடைய கிராவிட்டி அப்படின்ற வேல்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும், G = 9.8 m/s (2). ஸோ அப்போ நம்ம இங்கே குறிக்கக்கூடிய இந்த மாஸோடைய வெயிட் அப்படின்றத நம்ம ஜியோட வேல்யூ 9.8 வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். தென் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பேரல் டு த காண்டக்ட் சர்ஃபேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இதோட ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் இன்க்ளைன் பாத்தில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும்போது அப்படியே பேரலாக இருக்கக்கூடிய இதைத்தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், எப்பயுமே நோட் பண்ணணும். தென் த நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த காண்டக்ட் சர்ஃபேஸ் அண்ட் டென்ஷன் ஒன்லி புல்ஸ். ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாஸ் மேல் ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் தான் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்பயுமே இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குமாப்பா, இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஒருவேளை ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் நார்மல், சரிங்களா. ஸோ எம்ன்ற மாஸ்க்கு நம்ம எப்படி நார்மல் எடுக்கிறோமோ அதே தான் இங்கே ரியாக்ஷன் அப்படின்னா நம்ம நோட் பண்ண போகிறோம். அடுத்து டென்ஷன் அப்படின்றது எப்பயுமே எப்படி இருக்கும், இழுவிசையில் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை இழுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம இழுக்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம இங்கே இழுக்கிற இடத்துல கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மாஸுக்கான இன்டர்னல் ஃபோர்ஸை இந்த ஸ்ட்ரிங் எப்படி கொடுக்கும்னா டென்ஷனாக கொடுக்கும். அது எவ்வளோ டென்ஷன் இருந்துச்சோ அதே அளவுக்கு டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த மாஸும் கொடுத்து என்ன செய்யும், புல் பண்ணி இழுக்கும். ஸோ அப்போது டென்ஷன் அப்படின்றது நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷனாக நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு ஏ மோஷன் ஆஃப் டூ பாடிஸ் இன் கான்டாக்ட் அப்படின்ற கேஸில் ரெண்டு மாஸ் உள்ள சப்ஸ்டன்ஸை ஒரு ஹரிசாண்டல் ஸ்மூத் பிளேன் சர்ஃபேஸில் வச்சுருக்கோம்ப்பா. இந்த ஸ்மூத் பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்றதுல M1 அண்ட் M2 ரெண்டு மாஸையும் கான்டாக்டில் வச்சுருக்கோம், சரிங்களா. ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, புஷ்ஷிங், தள்ளுறோம், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு கேஸு, நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து M1 மாஸில் கொடுக்குறோம். போத் டூ கனெக்டட் பாடிஸில் M1ன்ற மாஸ் மேலே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதோட ஆக்சலரேஷன் டைரக்ஷன் எப்படி இருக்கும், இந்த ஃபோர்ஸை நம்ம இண்டிகேட் பண்ண அதே டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் இருக்கும். ஸோ இதோட ஆக்சலரேஷன் அப்படின்ற ஃபார்முலாவை ஜென்ரலாக எப்படி சொல்லலாம், F/M எடுத்துக்கிடும். இந்த கேபிட்டல் எம்னா என்ன அர்த்தம், கான்டாக்டில் இருக்கக்கூடிய டூ பாடிஸோடைய மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய டோட்டல் மாஸை தான் நம்ம கேபிட்டல் எம்னு எடுத்துருப்போம். இங்கே M1 + M2 அப்படின்றது தான் இந்த இடத்துல டோட்டல் மாஸ். அப்போது இந்த இடத்துல ஃபார்முலாவை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த கேபிட்டல் எம்னு போட்டிருக்கிற இடத்துல M1 + M2 எழுதிக்கலாமா, இதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன், புரிஞ்சுங்களா. சரி, இந்த ஸ்மால் எஃப் போட்டிருக்கே இது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த M1 மாஸு இந்த M2 மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்ஷன் தான் இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் இந்த ஸ்மால் எஃப். அதேமாரி M2ன்ற மாஸு M1 மாஸ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் இந்த ஸ்மால் எஃப். இந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. இதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணுவோம். ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராமை தனித்தனியாக M1 மாஸ்க்கும் M2 மாஸ்க்கும் தனித்தனியாக நம்ம டயக்ராம் வரைஞ்சி வச்சுக்கிடுவோம். ஆக்சலரேஷன் என்னதுப்பா, F/M, F/M1 + M2ன்னு கூட நம்ம இந்த ஃபார்முலாவில் எடுத்துக்கலாம். ஏன்னா டோட்டல் மாஸ் என்னது, M1 + M2. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. தேவைப்படக்கூடிய இடத்துல இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு M1 மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. M1ன்றது மேலே நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸு இதோட டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு ஆக்சலரேஷன் இருக்க போகுது, சரிங்களா. ஸோ இது மேலே வெர்டிக்கல் ஆக்ட் பண்ணக்கூடியதில்
M1 மாஸ்க்கு ரியாக்ஷன் R1 நீங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதேமாரி அது மேலே டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணக்கூடிய வெயிட் அப்படின்றது என்னது? வெயிட் அப்படின்றது M1G. இந்த நார்மல் ஃபோர்ஸும் இந்த வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் இது மேலே வேறு எந்த ஒரு நெட் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. சரிங்களாப்பா? அதனால் எந்த ஒரு மோஷனும் வெர்டிகலாக இல்லை. அப்போது R1 மைனஸ் M1G ஈக்குவல் டு 0 அப்படின்றத நெட் ஃபோர்ஸ் 0. சரிங்களா? வெர்டிகலாக வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை. அதனால் நெட் ஃபோர்ஸ் 0ன்றதுனால R1 ஈக்குவல் டு M1G அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது. தென் M1 மாஸ் மேலே M2 மாஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஒரு ஆப்போசிஷனை கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்மால் இன்டர்னல் ஃபோர்ஸும் ஒன்று கொடுக்குது. சரிங்களா? இந்த ஸ்மால் இன்டர்னல் ஆக்டிங் ஃபோர்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? F21 எடுத்துக்கிடுமா? அதாவது இந்த M1 M2 மேலே கொடுக்கக்கூடியதை F12னும் M2 M1 மேலே கொடுக்கக்கூடியதை F21 கொடுத்துக்கிடும். இப்போதைக்கு நம்ம என்ன செய்வோம்? இந்த இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை சும்மா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக F12 F21 நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதை ஈக்குவல் பண்ணிட்டோம்னா 2 Fம் ஈக்குவல் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இந்த ஸ்மால் F அப்படின்றது M2 மாஸ் கொடுக்குற இன்டர்னல் ஃபோர்ஸ் ஃபார் M1 21 எடுத்துக்கலாம். இந்த ஹரிசாண்டல் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? F மைனஸ் இந்த Fன்ற அப்ளை பண்ண ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸ்மால் F21 ஈக்குவல் டு M1 மாஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்சலரேட் ஆகுதோ அதுதான் நெட் ஃபோர்ஸ். அப்ளை பண்ண ஃபோர்ஸும் நெட் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறனால பாசிட்டிவ்ல எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் டைமில் இந்த F21 எதுக்காண்டி எழுதியிருக்கும்? இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அதனால மைனஸ் டைரக்ஷனில் எழுதியிருக்கேன். இந்த ஃபோர்ஸோட ஆக்டிங் டைரக்ஷனை நம்ம நோட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிராஃபை கூட நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்படி வெக்டாரை நம்ம பயன்படுத்தி எழுதுனா கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப் வரும். சில இடங்களில் புக்குகளில் பார்த்தீங்கன்னா நம்ம சயன்லாம் மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அதை வச்சு தான் இந்த ஃபார்முலாவே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க. நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன். இந்த ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் தான் நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன். சரிங்களா? ஃப்ரீ பாடி டயக்ராமில் நம்மளுக்கு வரையாமல் ஓட்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னது? ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன். அந்த ஆக்சிலரேஷனோட டைரக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன். நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ளைட் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் இருக்கும். நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அப்ளைடு ஃபோர்ஸு. இது நெட் ஃபோர்ஸுக்கான ஆக்சிலரேஷன். நெட் ஃபோர்ஸுக்கான ஆக்சிலரேஷன். சரிங்களாப்பா? ஸோ இந்த ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும். இது மேலே அப்ளை பண்ண இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது நெகட்டிவில் இருக்கும். போக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் இதாக இருந்தாலும் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களாப்பா? இந்த ஸ்மால் F21 அப்படின்ற இந்த வேல்யூவை நெகட்டிவ் டேமை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இந்த M1Aன்றதை இங்கிட்டு கொண்டு வரும்போது நெகட்டிவ் டேம். அப்போது F மைனஸ் M1A அப்படின்றதுல ஏவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஏவோட வேல்யூ F டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. சரி, இதில் எஃப்ன்றது ரெண்டு டேம்லையும் காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துட்டு 1 மைனஸ் M1 பை M1 ப்ளஸ் M2 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம சிம்பிளை பண்ணுறோம் அப்படின்னா M1 ப்ளஸ் M2 இந்த டேமில் மைனஸ் M1 டினாமினேட்டர் டேம் காமனாக இருக்கும்போது M1 ப்ளஸ் M2 எழுதிக்கிடும். ஸோ இந்த நியூமரேட்டர் டேமில் M1ம் மைனஸ் M1ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மால் F21 M2 F பை M1 ப்ளஸ் M2 இருக்கும்பா. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிடும். நாம் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் M1 மாஸ் மேலே ஆக்ட் பண்ணுறதை வச்சு நம்ம எழுதுனது. M2 அப்படின்ற மாஸ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். ரியாக்ஷன் அப்படின்றது R2ன்னு எடுத்துக்கிடும். அது மேலே டவுன்வர்ட் டைரக்ஷன் M2G வெயிட்டு. ஸோ இது மேலே அப்ளை பண்ணக்கூடிய M1 மாஸோடைய இன்டர்னல் ஃபோர்ஸ் ஸ்மால் F12. ஸோ இப்போது இதுதான் ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன். நெட் ஆக்சிலரேஷன் டைரக்ஷன் எங்கே இருக்குது? இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த டைரக்ஷன்லாம் இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இந்த ரெண்டு மாஸ்க்கும் சேர்த்து ஒரே டைரக்ஷன் தான் நம்ம சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது R2 ஈக்குவல் டு M2G. சரிங்களா? இதில் வேறு எந்த நெட் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. அதனால் டேரெக்டாகவே நம்ம இந்த ஃபார்முலாவை R2 ஈக்குவல் டு MTGன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ ஹரிசாண்டலாக இருக்கும்போது ஸ்மால் F12 அப்படின்றத M2 மாஸ் மேலே இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் அப்படின்றதுனால ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். M2ன்றது எழுதிட்டு ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்னப்பா? F பை M1 ப்ளஸ் M2. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2 and 3 கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ரெண்டுமே மேக்னிடியூட் வேல்யூவில் ஈக்குவல். எப்படி? ஸ்மால் F21ம் ஸ்மால் F12ம் எப்படி இருக்குது? மேக்னிடியூட் வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. பட் ஆனால் ரெண்டோடைய டைரக்ஷன் தான் வேறு வேறு. கவனித்து பாருங்கள் இந்த பிக்சரில்.
F21 F12 எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இதை தான் இந்த இடத்துல நியூட்டன் தேர்ட் லா நம்மளுக்கு என்ன செய்யுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஒரு மாஸ் மேலே இன்னொரு மாஸ் அப்ளை பண்ணக்கூடிய இன்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால தான் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். புரிஞ்சுங்களாப்பா? இவ்வளோ நேரம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நியூட்டனோட தேர்ட் லாவை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்படி தான் ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம ஃபோர்ஸை ஆக்சலரேஷனை வச்சு டெரிவ் பண்ணணும். புரிஞ்சுங்களாப்பா? சரி, இப்போ ரெண்டாவது கேஸ், இதுலேயே ஒரு அடிஷ்னல் ஸ்பெஷல் கேஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பிக்சரோட கீழவே நான் கொடுத்துருக்கேன். இங்கே M1 மாஸ் மேலே இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம். அது M2 மாஸுன்ற ஒரு பேரியரை தள்ளிட்டு போகிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இங்கே M2 மாஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ அதுக்கு பேரியராக யார் இருக்கா, M1 மாஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஆக்சலரேஷன் இப்போ எப்படி இருக்கும்னா சேம் ஃபார்முலா M1 + M2. ஸோ ஆக்சலரேஷன் சேமாக இருக்குது ரெண்டு மாதம் கான்டாக்டில் இருக்கும்போது. இன்டர்னல் ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் மேக்னிடியூட் வேல்யூ அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க போகுது. M1 மாசு M2 மேலே அப்ளை பண்ணக்கூடியதும் M2 மாசு M1 மேலே அப்ளை பண்ணக்கூடிய இந்த இன்டர்னல் ஃபோர்ஸு ஒன்றுக்கு ஒன்று சேமாக இருக்கும். அப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் எஃப் அப்படின்ற இந்த ஃபோர்ஸ், இன்டர்னல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், கால்குலேட் பண்ணி பார்த்தா என்ன வரும் தெரியுமா, M1 F/M1 + M2ன்னு வரும். ஸோ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் எதுக்குரியது, இந்த டயக்ராமுக்குரியது. இந்த ஸ்மால் எஃப் அப்படின்றது மேக்னிடியூட் ஃபார்ம் ஆஃப் M1 M2 மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸான F12 இருந்தாலும் சரி, M2 M1 மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F21, இந்த ரெண்டோடைய மேக்னிடியூட் வேல்யூக்கும் ஈக்குவலாக இருக்கும் இந்த எஃப் அப்படின்றது. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். M1 மாஸ் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் M2 F/M1 + M2ன்னு எழுதியிருப்போம். அதே இது M2 மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் M1 F/M1 + M2ன்னு எழுதியிருப்போம். அப்போது எது மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு பேரியராக இருக்கக்கூடிய மாஸை வச்சு இந்த ஃபார்முலா எழுதியிருப்போம். இந்த ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவே இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கிட முடியும். ஸோ டைரெக்டாக நம்ம ஒரு விஷயத்தில் 1 மார்க்கில் இதை சால்வ் பண்ணால் கூட என்ன செஞ்சிட முடியும், இந்த பிக்சர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். புரிஞ்சுங்களாப்பா? ஸ்மால் எஃப்ன்றது என்னது, ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்ற இன்டர்னல் ஃபோர்ஸ். இந்த கேபிட்டல் எஃப்ன்றது என்னது, அப்ளைடு ஃபோர்ஸ். புரிஞ்சுங்களா? டூ பாடிஸ் கனெக்டட் பை ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் பிளேஸ்ட் ஆன் ஹரிசாண்டல் பிளேன். இதுக்கு முன்னாடி ரெண்டு பாடியை காண்டாக்டில் வச்சு ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணோம். சரிங்களா? இந்த ரெண்டுமே என்னது தான், புஷ்ஷிங் தான். இப்போது டூ பாடிஸ் கனெக்டட் பை த ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் பிளேஸ்ட் ஆன் ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் M1 M2ன்ற மாஸ் ரெண்டையும் ஒரு கனெக்டட் ஸ்ட்ரிங் மூலமாக, ஒரு வயர் மூலமாக அல்லது ஒரு கயிறு மூலமாக கட்டி என்ன செய்கிறோம், இழுக்கிறோம். இது புல்லிங்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி டூ பாடிஸ் கனெக்டட் பை த ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது M1 மாசு M2 மாசு மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு டென்ஷனால் இருக்குது. இந்த டென்ஷன்றதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா இழு விசைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, புல்லிங் ஃபோர்ஸ். இந்த புல்லிங் அப்படின்றதுக்கு தமிழில் என்ன வார்த்தை அப்படின்னா இழு விசைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த இழு விசை யார் கொடுக்குறா, இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த M1 மாசுன்றது டென்ஷனை கொடுக்குது. அந்த டென்ஷன் எவ்வளோ இருக்குமோ அதே டென்ஷன் தான் இந்த M2 மாசு இழுக்கிறதுக்கும் கொடுக்கும். M2 M1 மேலே கொடுக்குறதும் M1 M2 மேலே கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு டென்ஷனும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் டீனே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த டென்ஷன்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரிங்கில் மட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு புல்லிங் ஃபோர்ஸ். சரிங்களாப்பா? இழு விசை அப்படின்றத இப்போ புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதில் நம்ம இழுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸுக்கும் ஆக்சிலரேஷன் இருக்குது. அந்த ஆக்சிலரேஷன் நம்ம எப்படி எழுதியிருப்போம், A = F/Mன்னு எழுதியிருப்போம். கேபிட்டல் M அப்படின்றது M1 + M2 ரெண்டு மாசையும் ஆட் பண்ணி நம்ம எழுதுவோம். அப்போது கேபிட்டல் F/M1 + M2 அப்படின்ற இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கணும். இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம். இந்த ஆக்சிலரேஷன் வேல்யூவை தேவைப்படுற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டென்ஷன் அப்படின்றது M1 மாஸ்க்கு எப்படி இருக்குது, M2 மாஸ்க்கு எப்படி இருக்குன்னு தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு M1 மாஸ் எடுத்துக்கிடுமா. இந்த M1 மாஸ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் என்னென்ன இருக்கும், இதோட ரியாக்ஷன் R1, டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய வெயிட் அப்படின்றது M1G. வெர்டிக்கலாக நெட் ஃபோர்ஸ் இதில் 0. அதனால் நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், R1 - M1G = 0. தட் மீன்ஸ் R1 = M1G. சரிங்களா? ஸோ அதோடைய நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்ற ரியாக்ஷன் அதோடைய வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. தென் இதில் வேறு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஹரிசாண்டல் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸில் டென்ஷன் T இருக்குது.
இதே டைரக்ஷனில் யார் இருக்கா, ஆக்சலரேஷன் இருக்கு. அப்போது டி ஈக்குவல் டு m1 ஏன்னு எழுதிக்கலாமா? வாட் இஸ் த ஏ ஹியர்? ஏ அப்படின்ற வெளியே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்லப்பா, m1 f பை m1 ப்ளஸ் m2ன்னு எழுதிக்கலாம். தட் இஸ் த ஈக்குவேஷன் 2. இது m1 மாஸுக்கான டென்ஷனை நம்ம சொல்லியிருக்கோம். அதேமாரி ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்து m2 மாஸுக்கும் பார்ப்போம்மா. m2 மாஸ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக முடிச்சிரும். வெர்டிக்கலாக ஆக்ட் பண்ணக்கூடியதில் நம்மளுக்கு அப்வர்ட் டைரக்ஷனில் ரியாக்ஷன் R2வும் டவுன்வர்ட் டைரக்ஷனில் வெயிட் m2Gயும் இருக்குது. நெட் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகலாம் அப்படின்றதுனால R2 ஈக்குவல் டு m2Gன்னு எழுதிக்கலாம். ஹரிசாண்டலாக என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? m1 மாஸ் கொடுக்குற டென்ஷன் T அண்ட் தென் நம்ம இழுக்கக்கூடிய புல்லிங் ஃபோர்ஸ் F. இந்த நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் இந்த அப்ளைட் ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே தான் இருக்குது. அதோட ஆக்சிலரேஷன் டைரக்ஷனை இங்கே தனியாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதை வச்சு இந்த ஃபார்முலா இப்போ எழுதும்போது F மைனஸ் T ஈக்குவல் டு m2A அப்படின்றதா இதில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். ஹரிசாண்டலாக இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எஃப்ன்ற இந்த அப்ளைடு ஃபோர்ஸு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டென்ஷன் இருக்குது. நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த m2 மாஸ் மேலே என்ன இருக்குது? m2 இன்ட்டு A. சரிங்களா? ஸோ ஓகே, இந்த மைனஸ் டைம் அந்த சைடு கொண்டு போங்க, m2Aவை இங்கிட்டு கொண்டு வாங்க. இப்போ T ஈக்குவல் டு F மைனஸ் m2A. ஸோ ஏவோடைய வேல்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ F பை m1 ப்ளஸ் m2 அப்படின்றதுல F காமனாக வெளியே எடுத்துட்டு 1 மைனஸ் m2 பை m1 ப்ளஸ் m2. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது m1 ப்ளஸ் m2 மைனஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 அப்படின்ற அந்த டேமில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் டேமில் இருக்கக்கூடிய m2 கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா இதில் ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது? m1 f பை m1 ப்ளஸ் m2. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் 2 3யும் பாருங்களேன், ரெண்டு டென்ஷன் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? ஸோ அதனால தான் இங்கே நம்ம m1 மாஸ் 2 மேலே கொடுக்கக்கூடிய இந்த டென்ஷனை T12 அப்படின்னோம், அல்லது m2 மாஸ் m1 மேலே கொடுக்கக்கூடிய டென்ஷனை T21 அப்படின்றதையோ T12 ஈக்குவல் டு T21 அப்படின்னு நம்ம தனித்தனியாக எழுதாமல் Tன்னு நம்ம இங்கே போட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்ஸில் இதேமாரி தான் சொன்னோம். ரெண்டு இன்டர்னல் ஃபோர்ஸும் சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? நியூட்டனுடைய தேர்ட் லா வச்சு அதே தான் இங்கே டென்ஷன், ரெண்டு டென்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட என்னது தான்? அதே சேம் இன்டர்னல் ஃபோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது ஆக்ஷன்னா இது ரியாக்ஷன். இதில் ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன செஞ்சோம்? டென்ஷனில் m1 மாஸுக்கும் m2 மாஸுக்கும் தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ரெண்டாவதாக இதில் இதே மாதிரி டென்ஷன் அப்ளை பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள். m1 மாஸை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். m1 மாசு m2ன்ற மாஸோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டென்ஷன் அப்படின்றது, ஸோ அப்போ இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் அப்படின்றது இந்த அப்ளைடு ஃபோர்ஸோட டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே அதே போல் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆக்சிலரேஷன் A ஈக்குவல் டு F பை Mன்னு எடுக்கும்போது இங்கே நீங்கள் கால்குலேட் பண்ணி வரக்கூடிய இந்த ரெண்டு டென்ஷனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா m2F பை m1 ப்ளஸ் m2க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 2ம் 3யும் சேம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ரெண்டு எனது m2 மாசை இழுக்கும்போது கிடைச்ச டென்ஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டென்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். m2F பை m1 ப்ளஸ் m2 இருக்கு. அப்போது இந்த கேஸில் m1 மாசை இழுக்கும்போது m2ன்றது அந்த இடத்துல ஒரு அப்டக்கலாக பேரியராக நம்மளுக்கு என்ன செய்யுது? டென்ஷனுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே கான்செப்ட் மாதிரி எது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் இந்த ரெண்டையும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே போல் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லால ஃப்ரீ பாடி டயக்ராமை வச்சு ஒரு புள்ளிஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரைய முடியும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.